தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். கர்நாடகாவோட வெறிச்செயல், அதாவது 3 தமிழக விவசாயிகளை சுட்டு கொன்றுருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மலையில் மான் கறி வேட்டையாடினாங்க அப்படின்னு சொல்லி செல்ஃப் டிஃபென்ஸுக்காக சுட்டுட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நடந்தது அது இல்லை. அவங்க மாடு மேய்க்கிறவங்க, மலைக்கு அடியில் வாழ்கிறவங்க, மாடு மேய்க்க மலைக்கு போனதுனால அவங்க 2 பேர்த்துக்கும் தகராறு அவங்க சுட்டு கொன்றுருக்காங்க. அதுதான் நடந்த உண்மை. ஸோ இதை மறைச்சு கேஸ் போட்டிருக்காங்க. அவங்க 3 பேர் இப்போ நம்ம கூட இல்லை. அது இல்லாமல் 3 பேர் இறந்துட்டாங்க. இப்போ உறவினர்கள்லாம் மிகுந்த போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2 கோடி ரூபாய்க்கு மேலே இழப்பீடு கேட்குறாங்க. பாடி இன்னும் வாங்கலை, ஹேண்ட் ஓவரும் பண்ணலை. அவங்களும் இன்னும் அவங்க பாடியை வாங்க முடியாதுன்னு ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட்டோட எல்லைகளெல்லாம் ப்ரொட்டஸ்ட் போயிட்டுருக்கு. அது இல்லாமல் இன்ன வரை தமிழகத்துலேருந்து எல்லா கட்சியும் கண்டன ஆர்ப்பாட்டங்களை தெரிவிச்சிட்டு வர்றாங்க. இன்னும் தமிழக முதலமைச்சர் இன்னும் எந்த கண்டனமும் தெரிவிக்கலை. அதுக்கு என்ன காரணங்கிறதும் தெரியல. இதுக்கெல்லாம் என்ன ரீசன், ஏன் அப்படி பண்ணுறாங்க, இதுக்கான பின் விளைவு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நோக்கம் என்னங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கர்நாடகாவோட வெறிச்செயலுக்கு காரணம் என்னங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள்.